பொருட்கள் கொடுக்க சொன்னது. கொடுத்துட்டு அகத்து ஆமாம் 7 சுமங்கலிக்கு அவரவர்களிடமிருந்து தன் ஆழ்நிலை மன ஆசிகளை சூட்சமமாக பெற்று அவர்கள் மூலமாக தன் இல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஆதிநிலை ஆன்ம நிலைகளினுடைய ஆசிகளையும் சூட்சமமாக பெற்ற நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்க. ஓம் அகதீசாய நமः. அதன் மூலமாக அந்நிலையின் மூலமாக தடைநிலைகள் யாவும் கடந்து நிற்கக்கூடிய ஆசி நிலைகளை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம். அது சபையின் மேல் கொண்டிருக்கின்ற அதீத நம்பிக்கையும் ஆழ்நிலை பற்றையும் உணர்த்துவதற்காக அகத்தியன் காட்டிய சூட்சம இயல்பு நிலை ஆகமம் என்றும் அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. ஆகமத்தினை நிறைவேற்றி சபையோடு தொடர்பில் வலம் வருகின்ற பொழுது நிச்சயமாக ஆன்ம நிலைக்குரிய ஆசி உமை வந்தடையும் என்று ஆசி கூறி வணங்கி மகிழ்கிறோம். ஓம் அகதீசாய நமः. புரியுது உங்களுக்கெல்லாம் சூட்சமாக தான் ஆசி சொல்லியிருக்கு. நீங்கள் ரொம்ப வேண்டிய ஆளுக்களாக இருந்தாலும் இந்த ஆசிக்குள்ளே 1000 விஷயங்கள் புதையலில் இருக்குது. அகத்திய பெருமான் சொல்லிட்டா உடனே நடந்துடும் அப்படின்லாம் கிடையாது. இங்கே நீங்கள் சபையோடு எப்படி இருக்கிய, நீங்கள் எப்படி பிரபஞ்சத்தோட இயல்பில் வரைய. ஏன்னா அந்த விஷயம் சில பேருக்கு கசக்கும். பிரபஞ்சத்துக்கு செஞ்சால் தான் நடக்கும். அது ஆணித்தரமாக அகத்திய பெருமான் முன்னாடி தான் அதை செய்யணும். கட்டாயம் என்ன அகத்திய பெருமான்கிட்ட சொல்லிட்டு முடிஞ்சது அப்படின்ட்டா அவங்க சூட்சமாக ஆசி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. இது உங்களோட சபையோடு இருக்கக்கூடிய தொடர்புக்கு இந்த ஆகமங்கள் சொல்லியிருக்காங்க. படிப்படியாக சபையோடு இணைஞ்சு வரையில் நீங்கள் எல்லாம் இங்கே வந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. காலையில் எந்திரிச்சு வணங்கி நிற்க, பிரபஞ்சத்தோடு வணங்கி நிற்க இருக்கையில் படிப்படியாக உங்கள் விஷயங்கள் அதான் சூட்சமாசி. இருந்தாலும் இயல்புலையும் உங்கள்கிட்ட சொல்லுதேன், அவங்கள்ட்ட தனியாகவும் சொல்லிடுறேன், இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவும் சொல்லுது. ஏன்னா எல்லோரும் நம்பிக்கையோடு பயணப்படணும். பண்ணுங்க தொடர் பயணம் இருக்கணும். சபையோடு மட்டும் இல்லை, சபையோட நினைவுகளோட. நீங்கள் சபைக்கு வரணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த அம்மா சென்னையில் இருக்குது, வர முடியாது. நீங்களும் முடிஞ்சப்போ இங்கே வாங்க. இறை சபையோட இறை நாமத்தை அகத்திய நாமத்தை சொல்லி வரையில் படிப்படியாக அந்த சூட்சம் அங்கே உடைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லுதாங்க, இறை சபையோட ஒரு நம்பிக்கைக்கு தான் உங்களுக்கு அந்த ஆகமம் சொல்லியிருக்குன்ட்டார் இப்போ அகத்திய பெருமான். அதுக்குள்ளே என்ன சூட்சமாக ரொம்ப இருக்குது. அது தெளிவாக நீங்கள் பயணப்படையில் உங்களுக்கு புரியும். அதான் சொல்லுதேன், வினை நிலையில் கையில் வச்சுட்டு பயணப்படக்கூடாது. அது பின்னாடி ஓட்டணும், நம்ம லக்கேஜில் ஓட்டணும். அதை இன்ஜினில் தூக்கி வைக்கக்கூடாது, முன்னாடி தூக்கி வைக்கக்கூடாது. லக்கேஜில் ஓட்டு நம்ம பிரபஞ்சத்தோடு பயணப்படணும். அது உங்களுக்கு சில நேரங்களில் கஷ்டமாக தெரியும். நம்ம ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று சொல்லுதாங்களே அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் அது தெரிஞ்சாலும் இங்கே அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே உண்மையை சொல்லக்கூடிய இடம் இது. லக்கேஜை பின்னாடி தான் வச்சுருக்கணும். வினை நிலைகளை பின்னாடி வச்சுட்டு நீங்கள் பயணக்கூடிய திக்கை பார்த்து திசையை இந்த வழியில் அகத்தியர் உங்களை பயணப்பட சொல்லியிருக்காரு. பொறுமை, நம்பிக்கை. ஏதோ விஷயத்தை பிரபஞ்சம் எடுத்துக்கிட்டதை கொடுக்கறது கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகும். சொல்லிட்டாரு நாளைக்கே நடக்கும் அப்படிங்கிற நிகழ்வுக்குள்ளே யாரும் போயிடக்கூடாது. சிவசபையை நம்பி வர்றவங்க உங்களை ஆகமம் செஞ்சு இத்தனை பூஜை பாருங்கன்னு சொல்லதெல்லாம் உங்கள் வினை நிலைகளை படிப்படியாக குறைக்கிறதுக்கு உண்டான ஆகம நிலைகள். உங்களுக்கு அதுக்குள்ளே சில சபையை பற்றி உணர்ந்துடணும். ஓஹோ, இங்கே இந்த ஆற்றல் இருக்குது, இந்த விஷயத்துக்காக இந்த விஷயத்தை நம்மகிட்ட எடுத்திருக்காங்க, இப்போ சரியாகும் அப்படிங்கிற உயர் நம்பிக்கை உங்களுக்கு சபை மேலே வர்றதுக்கு தான் சித்தர்கள் சூட்சமமாக வழி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதே நம்பிக்கையோட, இந்த நம்பிக்கை குறையவே கூடாது, எக்காலத்துக்கும் உங்களுக்கு பயணப்பட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உட்காருங்க. ஓம் அகதீசாய நமக.